Hi guys, so welcome to Chai Cricket and Chaos. So இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட் உடைய ஸ்குவாட்ஸ் பார்க்க போகிறோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பொறுத்த வரைக்கும். ஸோ அதோட ப்ரிவியூ மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐ எம் ரோஹித் குமார். ஸோ ஐ வில் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் அவர் சேனல் கவரிங் அ லாட் ஆஃப் கிரிக்கெட் கான்டென்ட் அஹெட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஐபிஎல் கண்டென்ட்டுமே நிறைய பேச போகிறோம் நம்ம சேனலில். ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா time and again we will have that content coming in. So yes guys, so firstly talking about the Australian squad. First ஏன்னா ஆஸ்திரேலியா ஜென்ரலாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் தே ஹவ் பீன் தட் கைண்ட் ஆஃப் அ டீம். இல்லை ஒரு மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு மட்டுமே இல்லை, ஐசிசி ஈவெண்ட்ஸ் எடுத்தாலே அவங்க நிறைய பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு ஐசிசி வேர்ல்ட் கப் நமக்கு ஞாபகம் இருக்கும், அதாவது ஹோஸ்ட் இந்தியாவோட அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட அந்தளவுக்கு அவங்க எதிர்பார்த்த ஸ்டார்ட் இல்லை. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து அடித்த விதமாக இருக்கட்டும் கலக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷலாக இந்தியா, அதாவது அவங்க எந்த ரெண்டு டீம் கிட்ட தோத்தாங்களோ நாக் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெண்டு டீமே வந்து பீட் பண்ணி டைட்டில் வின் பண்ணாங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த மாதிரி ஒரு டீம் ஆஸ்திரேலியா, தே நோ வாட் தே ஆர் டூயிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா பட் இந்த வாட்டி என்னென்னா நிறைய பெரிய பிக் நேம்ஸ் மிஸ் ஆகுதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிக் 3 இல்லை, பார்த்தீங்கன்னா போலர்ஸ் 3 பேர் இல்லை, ஹேசல்வுட் இல்லை, ஸ்டார்க் இல்லை, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க ரெவல்யூஷனரி கேப்டன் பேட் கமின்ஸ் அவர் இல்லை. ஸோ அவரோட ஆப்சன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் தான் வந்து கேப்டன் பண்ண ஒரு டீம். அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் நாட் அட் ஆல் அ பேட் கேப்டன் கைஸ். ஐ மீன் அவரோட ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ டாப் கிளாஸ் கேப்டன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் நாட் ஃபார் தட் பால் டேம்பரிங் ஸ்கேண்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வுட் ஹவ் லெட் ஆஸ்திரேலியா ஃபார் அ லாங் டைம் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக வந்து பட் eventually he will also lead them in the Champions Trophy. and most importantly என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த டீமில் வந்து ஒரு 4-5 சீனியர் மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த ஸ்குவாடில். ரொம்ப ஒரு மாதிரி யங் ஸ்குவாட் தான், அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட் கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பேஸ் ட்ரைவ் மிஸ்ஸிங்கு. அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இல்லை. ஸோ லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் தட் தே ஹேவ் டு டீல் வித். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் கூட இல்லை அவங்களுக்கு. ஸோ மிச் மார்ஷ் வந்து ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் கேன் பி ஹியூஜ் அசெட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படின்றப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹியூஜ் மிஸ். பட் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இருக்காரு. டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேயர், பிக் மேட்ச் பிளேயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. அண்ட் டிராவிஸ் ஹெட்டை தவிர்த்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் லபுஷேன், இந்த மாதிரி இவங்க எல்லாருமே தான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ். ஐ மீன் அவர் தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர். ஆடம் ஜாம்பா பார்த்தீங்கன்னா போலிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கான்ட்ரிபியூட் கண்டிப்பாக பண்ணுவார். தன்வீர் சங்கா இருக்கார். அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே ஒரே ஒரு கன்சர்னாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலிங் தான் கண்டிப்பாகவே. ஏன்னா வந்து ஷான் ஆபர்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஷான் ஆபர்ட் இருக்காரு. பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரன் ஹார்டி, பென் வாஷியஸ், இந்த மாதிரி நேத்தன் எலிஸ், இந்த மாதிரி நிறைய நியூ ஃபேஸஸ் ஹவ் கம். ஸோ அப்படின்றப்ப பாகிஸ்தானில் அவங்களுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் இருக்கும், இனிஷியலாக எவ்வளோ ஸ்விங் இருக்கும் அப்படின்றது எல்லாமே பொறுத்திருந்தால் பார்க்கணும். அஸ் த டோர்னமெண்ட் ப்ராக்ரஸஸ் நமக்கு போக தான் தெரியும் எந்தளவுக்கு வந்து ஹெல்ப் இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் அதை அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் வந்து எப்படி அதை வந்து உங்கள் பெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி. அண்ட் நான் ஒன்று சொல்கிறேன் கைஸ், பிஃபோர் த டோர்னமெண்ட் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 1 day பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்கிறோம், அப்போ எடுத்துகிட்ருக்கோம் இந்த வீடியோவை. அண்ட் நான் இப்போவுமே சொல்கிறேன், நெவர் ரைட் ஆஃப் ஆஸ்திரேலியா. அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் தேர் ஒன் ஆஃப் த டீம்ஸ் டு கெட் இன் டு த செமிஃபைனல்ஸ் அஸ் வெல். அது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க குரூப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் டெத், ஒரு டஃப்பான குரூப்பு. அவங்க குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் இன்ஃபேக்ட் would have pulled an upset வேர்ல்ட் கப்லேயே இஃப் நாட் ஃபார் தட் மிராக்குலஸ் நாக் ஃப்ரம் கிளென் மேக்ஸ்வெல். கண்டிப்பாக ஒரு வின்னு புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க ஆப்கானிஸ்தான். ஸோ அப்படின்றப்போ எந்த டீமுமே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. பட் ஐ டெஃபினெட்லி திங்க் ஆஸ்திரேலியாவுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பிக் மூமெண்ட்ஸில் ஒரு மாதிரி ஃபஸ்ட் ஐ மீன் பெட்டராக பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. லெட்ஸ் சி யூனோ ஆஸ் டைம் ப்ரோக்ரஸஸ் நமக்கு கண்டிப்பாகவே தெரியும். பட் ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் இல்லாட்டி கூட இந்த சீனியர் மெம்பர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, சீனியர் பிளேயர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணாங்க, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சென்சேஷனாக ஒன்று பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியா செமிஃபைனலுக்கு வரும் அப்படின்னு எனக்கு தோணுது.
ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டீம் கைஸ், நியூசிலாண்டை பற்றி பேசலாம். ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தே ஆர் மோர் செட் டீம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி அதுதான் ஒரு நீங்கள் வீக்னஸ் அப்படின்னு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் bowling தான் ஒரு வீக்னஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா டியூ டு இட்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து பாஸ்டில் ரொம்ப நல்லா பண்ண போல்ட்டு, டிம் சவுத்தி, ட்ரெண்ட் போல்ட், டிம் சவுத்தி இவங்க 2 பேருமே இல்லை. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வாட் நியூஸ் வி ஹவ் ரிசீவ்ட் அ ஃபியூ ஹவர்ஸ் பேக் இஸ் தட் லாக்கி ஃபர்குசனுமே இல்லை. ஸோ அவருக்கு போல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் கம்பேக் கொடுக்குறாரு கைல் ஜேமிசன். ஸோ பொறுத்திருந்தால் பார்க்கணும். கைல் ஜேமிசன், மேட் ஹென்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்குவாட்லேயே வந்து இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். ஸோ அப்படின்றப்போ பென் சியர்ஸ் இருக்காரு, மிச்சல் சாண்ட்னர் வித் த பால், இஸ்ஸோதி இஸ் தேர். ஸோ ஸ்பின் ஓரளவு கவர்டாக இருக்குது. கிளென் ஃபிலிப்ஸுமே பார்த்தீங்கன்னா கை சுற்றுவார். ஸோ அப்படின்றப்போ டெஃபினெட்லி ஐ திங்க் ஒரு 3 சாலிட் ஆப்ஷன்ஸ் வித் த பால் அப்படின்னு சொல்லலாம் as far as spinners concerned. பட் அதர்வைஸ் ஃபாஸ்ட் bowling ஒரு சின்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது அந்த இடத்துல. வில்லோ ரூட்க்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்க்குறேன். ஏன்னா ஐம் ரியலி எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் ஹிம். ஏன்னா இந்தியாவில் வந்து சூப்பராக பண்ணார். இன்ஃபேக்ட் அந்த இந்தியா நியூசிலாண்ட் டெஸ்ட் சீரீஸில் எஸ் ஆப்வியஸ்லி அது ஒயிட் பால், அது ரெட் பால், இது ஒயிட் பால். ஸோ ஆப்வியஸ்லி தி டைனமிக்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச், எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன் வில்லோ ரூட் மேலே பர்சனலாக. ஸோ எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். டாக்கிங் அபவுட் தேர் பேட்டிங், நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் சார்ட்டட், நோ டவுட்டிங் தட். டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், கிளென் ஃபிலிப்ஸ், உங்களுக்கு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மார்க் சாப்மேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைன் அப் இஸ் வெரி வெரி குட். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து தே டோன்ட் ஹவ் கன்சர்ன்ஸ். அண்ட் அது இன்னொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போவுமே நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஐசிசி ஈவெண்ட்ஸ்னு எடுத்தோன்னா தேர் ஆல்வேஸ் தி டார்க் ஹார்சஸ், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த விஷயத்தையுமே நான் சொல்ல விரும்புகிறேன். ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் இன்ஜுரி அவருக்கு. ஹோப்ஃபுல்லி இட் இஸ் நத்திங் சீரியஸ். அவர் லாங் டைம் அவுட் ஆஃப் ஆக்ஷன் வைக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஹீ ஷுட் ரெக்கவர் வித்தின் மேபி ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள ரெக்கவர் ஆயிடுவார் அப்படி தான் தோணுது. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இனிஷியல் ஃபேஸ் மிஸ் பண்ணுவாரா அப்படின்றது நமக்கு தெரியல, பொறுத்திருந்தால் பார்க்கணும். அண்ட் அது இல்லாமல் கேட்டிங்கன்னா டாக்கிங் அபவுட் நியூசிலாண்ட், நான் அவங்க டார்க் ஹார்சஸ் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். டார்க் ஹார்சஸ்னால் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுமே பாருங்கள், ஒரு இந்தியாவுக்கோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியாவுக்கோ ஒரு இங்கிலாண்டுக்கோ இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கோ இருக்கிற ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக என்றைக்குமே நியூசிலாண்ட் மேலே இருந்தது கிடையாது. ஸோ ஐ திங்க் தட் அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடமோ இல்லை அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீடம்னால தான் வந்து அவங்களால அந்த மாதிரி ஆட முடியுது, ஒரு இண்டிபெண்ட்டாக அவங்களால இருக்க முடியுது அப்படின்னு தோணுது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ரீசன்ட் பாஸ்டில் ஒரு 10 இயர்ஸ், லாஸ்ட் 10 இயர்ஸ், இப்போ நம்ம 2025 இருக்கோம், 2015 பாருங்கள், எவ்ரி சிங்கிள் ஐசிசி ஈவெண்ட் அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க எக்ஸப்ட் ஃபார் 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. எனக்கு தெரிஞ்சு மற்றபடி அவங்க எல்லா ஈவெண்ட்டுமே தே வுட் ஹவ் குவாலிஃபைட். 2015 ஃபைனல் ஆடினாங்க வேர்ல்ட் கப், ரன்னர்ஸ் அப். 2016 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து செமிஃபைனல் வந்தாங்க. 2017 ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி த ப்ரீவியஸ் சாம்பியன்ஸ் ஆஃப் இட் கோன் குவாலிஃபை. 2019 வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனல்ஸ் இந்தியாவோட என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2021 வந்து WTC வின் பண்ணாங்க. 2022 பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் அப் T20 வேர்ல்ட் கப்பில். 2023 வந்து ஐசிசி வேர்ல்ட் கப்பில் இந்தியாவோட செமிஃபைனல் ஆடினாங்க. அண்ட் இப்போ 2024 T20 வேர்ல்ட் கப் அவங்களுக்கு ஒரு மாதிரி சரியாக போகல. பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு கடந்த 10 வருஷத்தில் 2 ஐசிசி ஈவெண்ட்டில் மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த லெவல், அதாவது செமிஃபைனல்ஸ் வந்து ஆடல. ஸோ அப்படின்றப்போ ஜஸ்ட் திங்க் அபவுட் ஹவு குட் தேர். ஸோ கலக்கியிருக்காங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் ஆர் டீம் டு வாட்ச் அவுட் ஃபார். ஏன்னா அவங்க குரூப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி வெரி காம்படிட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க குரூப்பில் வந்து டீம்ஸ் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட், இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் மேபி ஒரு பங்களாதேஷ் ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டைஸ்டு சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி பங்களாதேஷ் நீங்கள் சொல்லலாம். பட் அதர்வைஸ் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாண்ட். ஏன்னா எஸ்பெஷலி பாகிஸ்தான் ஆர் பிளேயிங் இன் ஹோம் கண்டிஷன்ஸ். துபாய் வந்து இந்தியாவுக்கு நல்ல சூட்டான ஒரு கண்டிஷன்ஸு, தெரிஞ்ச ஒரு கண்டிஷன்ஸ். நான் சூட்டட் கண்டிஷன்ஸ் நான் சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி தெரிஞ்ச கண்டிஷன்ஸ் நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன் மேபி. ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல காம்படிஷன் இருக்கும், பாகிஸ்தான்டேயும் சரி, இந்தியாட்டேயும் சரி. ஸோ அப்படின்றப்ப எப்படி போகுது அப்படின்றத நான் பொறுத்திருந்து பார்க்குறேன். அண்ட் கிளென் ஃபிலிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷியர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு தான் தோணுது இந்த ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் கைஸ். ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் தட் இஸ் ஒன் வே ஆஃப்
டெல்லிங் தட் டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. டெவான் கான்வே, கேன் வில்லியம்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க அவங்க சக்ஸஸ்க்குன்னு தோணுது. அண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எப்படி பண்ண போகிறாங்க, மேக் ஹென்ரி வித் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் கைஸ். ஸோ தேட் வாஸ் தி ப்ரிவியூ ஆஃப் டீம் ப்ரிவியூ ஆஃப் நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நியூசிலாண்ட் ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஆஸ்திரேலியா வந்து இந்த ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் ஸ்குவாட் வச்சு அவங்களால செமிஃபைனல்ஸ் போக முடியுமா, என்ன நினைக்கிறீங்க, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆஸ்திரேலியா எப்போ மாதிரி கொண்டு வருவாங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபியூச்சரில் வந்து வி வில் பி அப்லோடிங் வீடியோஸ் கன்சிஸ்டன்ட்லி. தேங்க்யூ ஸோ மச்.